உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போலீஸ வச்சு அடின்னு அடிச்சு அவங்கள பயமுறுத்தி யமுனாக்காவை அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு செயின் எல்லாம் போட மாட்டாங்க, செவ்வுல ஒண்ணு போடுவாங்க. ஏய், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ எதுவும் சும்மா சொல்லிட்டு இருக்காத. ஹே வெற்றி, அங்க யமுனா அக்கா நல்லா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இங்க நீயும் நல்லா இருப்ப. அங்க யமுனா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இங்க செய்கூலி பயங்கரமா இருக்கும். ஏண்டி, நான் கேக்குறேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்க பாரு, பாட்டு சிவா யோசி, பாட்டு சிவா நடக்கும். எப்ப பாரு கேள்வி கேட்டு. என்ன பாட்டி சபாவா? அப்படின்னா என்ன? ஓ, பாசிட்டிவா? இதுக்கு பேரே வாயில வரல, இதெல்லாம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கா. யமுனா, யமுனா அத்தை, இது வர அத்தை. சொல்லுங்க அத்தை. குடிக்க கொஞ்சம் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரியாமா? இத கொண்டு வரேன். யமுனா ஒரு நிமிஷம். என்னடா இது, வந்த உடனே அத்தை வேலையெல்லாம் சொல்றாங்களேன்னு நினைச்சுக்காதம்மா. அது தொண்டை ஏதோ ஒரு மாதிரியா வலிக்குதுமா. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் போய் கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. கார்த்திக், கார்த்திக், அம்மா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் தரமாட்டேன். நீ நிம்மதியா உன் வேலையை பாரு, மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிற. சரிம்மா. சே, இவ கையில எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை நமக்கு வந்துருச்சே. கோகிலா, கோகிலா உனத்தான். என்ன யோசிக்கிற? இருங்க வர. இன்னைக்கு உனக்கு சரியான பாடம் கத்து தரேன்டி. யமுனா, யமுனா, வெந்நீர் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு அத்தை. தண்ணி குடிக்க டம்ளர் எடுக்கிறேன். சரி சரி சரி. என்னாச்சு யமுனா? வெந்நீர் கையில கொட்டிடுச்சு அத்தை. என்னங்க இங்க வாங்க. கார்த்திக், யமுனா, யமுனா என்னாச்சு? என்னமாச்சு? என்ன கையில வெந்நீர் கொட்டிடுச்சுடா. எப்படி கொட்டுச்சு? டேய், என்ன கேள்விடா இது? தெரியாம கொட்டிடுச்சு. டேய் பாருடா. கோகிலா என்னாச்சு? சரி சரி. அங்க டிராவல் இருக்கு. போடா, சீக்கிரம் வா. ஐயோ யமுனா. டேய் எங்கடா? கார்த்திக், ஐயோ அந்த ஆயின்மென்ட் கபோர்ட்ல இருக்கு. வந்து கேப் குடு. குடு நானே போட்டு விடுறேன். குடு. ஐயோ என்னடா நீ? யமுனா, ஐயோ பாத்து. ஐயோ என்ன பொண்ணுமா நீ? பாத்து. கவனமா இருக்க வேண்டாமா? எல்லாம் என்ன சொல்லணும்? ஐயோ வந்ததும் வராததுமா உங்ககிட்ட வெந்நீர் கேட்டேன் பாரு. போடுமா. சாரி யமுனா. ஐயோ, நீங்க எதுக்கு அத்தை சாரி சொல்றீங்க? நான் தான் தெரியாம கொட்டிக்கிட்டேன். சரி யமுனா, போதும், வேலையெல்லாம் பார்த்தது போதும். முதல்ல ரெஸ்ட் எடு நீ. ஐயோ என்னன்னு சொல்ல, இந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னா இப்படி பண்ணிக்கிட்டாளே. அத்தை, நம்ம பஞ்சாயத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிட்டோம் இல்லையா? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. என்னால டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. சக்தி,
அம்மா சொல்றது சரிதானே. நம்ம வீட்டு பொண்ணு மேல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இல்ல. அப்புறம் நாம எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? ஏங்க அதெல்லாம் எடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. ஓ, பஞ்சாயத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டு இப்ப எல்லாரும் மாத்தி பேசுறீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடியும்னு நானே எதிர்பார்க்கல. சக்தி, உன் அண்ணன் அசோக்குக்கு எப்பவோ வேற ஒரு கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது. நீதான் வந்து தடுத்த. சரண்யா பாவம்னு நீதான் வந்து என்கிட்ட கெஞ்சின. நானும் போனா போகுதுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தேன். இதோ உன் மாமியாரே சொல்லிட்டாங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா அம்மா, ஒரு நிமிஷமா, நான் அத்தை கிட்ட பேசுறேன். ம், அத்தை, ஒரே ஒரு டெஸ்ட் தானே, எடுத்துடலாம் அத்தை. சீ, வாய மூடு. ஏய், அவ ஏன் பொண்ணுடி, அவளுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்ப சக்திய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னியே, அது என்னது? ஏய், இது ஏன் குடும்ப விஷயம், உனக்கு தேவையில்லாதது. ஐயோ, சக்தியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்ன பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு தலைமையில விடியுது. மாமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாமளே டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கலாம் மாமா. அப்ப சகுந்தலா அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அத்தை பாத்தீங்களா, நீங்க ஸ்ட்ராங்கா வேண்டான்னு சொல்றீங்க, ஆனா இந்த சக்தி அவங்க முன்னாடியே ஒரு டெஸ்ட் தானே எவ்வளவு அசிங்கமா பேசுறா. பூஜா, அவ அசிங்கமாலாம் ஒன்னும் பேசல. பஞ்சாயத்துல நம்ம ஒத்துக்கிட்டு வந்ததை எடுத்து சொல்றா, அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல அவ ஒத்துக்கிட்டா. ஆனா இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி, சீக்கிரமே உன் அண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை வரும். நீ மட்டும் வா. இந்த வீட்ல இருந்து வேற யாரையும் கூட்டிட்டு வராத. அத்தை ப்ளீஸ் அத்தை, கைய விடு. இந்த அத்தைங்கிற உறவெல்லாம் என்னைக்கும் அறந்து போச்சு. நீ என் அத்தைன்னு கூப்பிடுறதை கேட்கவே என் உடம்பு கூசுது. ஏய், என்னடி, சரண்யா வயித்துல வளர்றது அசோக்கோட குழந்தைதான். அத அவனா வந்து ஒத்துக்கிட்டு என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவ கூட்டிட்டு போட்டோம். அப்படி இல்லையா, என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் பொண்ணா இந்த வீட்லயே இருக்கட்டும். அதனால யாருக்கும் இங்க எந்த நஷ்டமும் கிடையாது. நீ போலாம். ஏய், இங்க பார் சக்தி, நல்லா கேட்டுக்கோ. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணி வைக்காது. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இல்லனா இவ டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஏதாவது ட்விஸ்ட் வைப்பா. சக்தி, அம்மா சொல்றதுதான் நியாயம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.